ரூபாய் டாக்டர் மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்டிங்க எல்லாம் அவங்க குழந்தைங்க கிட்ட இப்ப நீ சாப்பிடல அந்த 5 விஷயம் சொல்ற அண்ணாவை கூப்பிட்டு பேய் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால ஆரம்பிச்சதுதான் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத 12 விஷயங்களோட சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதோட 3rd எபிசோட். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. 1983ல இங்கிலாந்துல ஒருத்தரோட வீட்டுக்கு பின்னாடி ஹியூமன் ஸ்கல் மண்டவோடு கிடைச்சிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் போலீஸ் கிட்ட நான் தான் என் ஒய்ஃபை 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிட்டேன், போலீஸ் கிட்டயும் மற்றவங்க கிட்டயும் அவங்க காணாம போயிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டேன், நான் பண்ணதுக்கு சாரி, என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு அவரே சரண்டர் ஆயிட்டு இருக்காரு. அப்புறமா கிடைச்ச அந்த ஸ்கல்ல லேபுக்கு அமிச்சு பார்க்கும் போதுதான் அந்த ஸ்கல்லு 1500 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அங்கதான் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. சோ இவரே தான் தேவையில்லாம உளறி இருக்காரு. அவரு ஜெயிலையும் போட்டாங்க. சாரி சார், நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபை கொண்டு நான் தான் வீட்டுக்கு பின்னாடி போச்சு சார், சாரி சார், நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும், எனக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துடாதீங்க, நானே சரண்டர் ஆயிடுறேன் சார், சாரி சார். இப்பதான் ரிசல்ட் வந்துச்சு, அந்த எலும்பு கூட 1000 வருஷமாவே அங்கதான் இருக்கான். நான் சும்மா சொன்னேன். பிரான்ஸ்ல ஒரு கஃபேனா ஒரு சின்ன ஹோட்டல்னு அர்த்தம். அங்க வேலை செய்யற வெயிட்டர்ஸ் கிட்ட சிரிச்சு பொலைட்டா பேசுற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒரு காஃபி 80 ரூபாயும், அதே மாதிரி ரூடா கத்தி பேசுற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒரு காஃபி 570 ரூபாயும் பில்லு போடுறாங்க. வெயிட்டர் இங்க வாங்க, ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. 2006ல லண்டன்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க வீட்ல இருந்து டிவி சவுண்ட் வந்துனே இருக்கேன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து கதவை உடைச்சு பார்த்தப்போ உள்ள சோஃபால ஒரு எலும்பு கூடு உட்காந்து டிவி பார்த்துன்னு இருந்திருக்கு. அதை லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணும் போதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஜாய்ஸ் அந்த சோஃபால உட்காந்து டிவி பார்த்துனே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியே தெரியலங்கிறதுனால 3 வருஷமா அதே சோஃபால உட்காந்து அதே டிவி சேனல்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா 3 வருஷமா ஜாய்ஸ் அந்த சோஃபாலே தான் உட்கார்ந்து இருக்காங்க. சோ கரண்ட் பில் யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. லண்டன்ல 3 வருஷமா கரண்ட் பில் கட்டலனா கூட ஃபியூஸ் புடுங்காம எப்படி விடுறாங்க? 70 வயசாகி ரிட்டையர்டான லாரன்ஸ் ஜான் கையில கன்னோட பேங்க்குள்ள வந்து பேங்க் மேனேஜர் கிட்டே கன்னை காட்டி காசு எடு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா போலீஸ்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் பேங்க்குக்கு வந்த உடனே கன் அவங்க கையில அழகா கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த கன்ல ஒரு புல்லட் கூட இல்ல. ஏன் தான் இப்படி பண்ணாருன்னு கோர்ட்ல ஜட்ஜு கேட்கும் போது என் வீட்டுல என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் ஜெயிலுக்காவது போலான்னு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு நிறுத்த ஜட்ஜு நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஹவுஸ் அரெஸ்ட் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதாவது அவரை பிடிச்ச ஒரு ஜெயில் செல்ல போடுறதுக்கு பதிலா அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு வாழ்க்கை ஃபுல்லா வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு வெளியே 2 போலீஸ் கார்ட்ஸ் போட்டுருவாங்க. இதுதான் ஹவுஸ் அரெஸ்ட். பொண்டாட்டி கிட்ட இருந்து தப்பிக்கணும் தானே இப்படி பண்ண, சாகர வரைக்கும் 24 ஹவர்ஸும் பொண்டாட்டி கூட மட்டுமே தானா இருக்கணும் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கயா புக்கியா டாவன் அப்படின்னு ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சின்ன சின்ன குரங்குகளை கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி அதுங்கள தான் ஹோட்டல்ல வெயிட்டர்ஸா வேலை செய்ய வைக்கிறாங்க பல வருஷமா. வெயிட்டர் கொஞ்சம் சால்ட் வேணும். The Great எலிசபெத் குயின் அவங்க நாட்டை விட்டு எங்கன்னா வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் கையிலேயே ஒரு போர்ட்டபிள் பாக்ஸ்ல எலிசபெத் குயினோட பிளட் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா போற கண்ட்ரில இவங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி உடம்பு சரியில்லைன்னு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல உட்காந்து இவங்க பிளட் குரூப்பை தேடி இருக்க முடியாதுன்றதுனால இப்படி கூடவே எடுத்துட்டு போவாங்களாம். இதுதான் சீட்டா. இதுக்கு தமிழ்ல என்னவா இருக்கும் அப்படின்னு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தமிழ்ல சீத்தான்னு வருது. சோ இந்த சீட்டாவும் லயன் டைகர் மாதிரியே மனுஷங்களை பார்த்தாலே துரத்தும், கண்டிப்பா கொன்றும், நம்ம இதை பார்த்து ஓடிதான் ஆகணும். ஆனா இது எப்படி கத்தோம்னா இது கேட் ஃபேமிலின்றதுனால நம்ம வீட்டுல இருக்கிற பூனைங்க மாதிரியே மியாவ் அப்படிதான் கத்தோம். டேய் யாரும் நவராதீங்க, மூவ் பண்ணாதீங்க, அங்கேயே நில்லுங்க, சீட்டா வந்திருக்கு, மியாவ். 1825ல வீடுகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சிருந்த சாமியல் மார்ஸுக்கு அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவர் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்போதான் அவரோட ஒய்ஃப் செத்துட்டாங்கன்னு இன்னொரு லெட்டரும் வந்திருக்கு. இந்த லெட்டரை பார்த்துட்டு சோகமா மார்ஸ் அவரோட ஒய்ஃபை போய் கடைசியா பார்க்கலான்னு போனா அவரோட ஒய்ஃபை புதைச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு சாமியல் மார்ஸுக்கு வந்த லெட்டர்லாம்
3 நாளைக்கு முன்னாடி எழுதுனது. அவர் வேற கண்ட்ரியில போய் வேலை செஞ்சிருந்தாருன்றதுனால லெட்டர் போறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா சாமுவேல் மார்ஸ் அப்பவே உட்காந்து கொஞ்ச நாள்ல டெலிகிராஃப்னு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாரு. 2013ல பால்டிமோர் பிரிசன் ஒரு ஜெயில 4 ஜெயில் கார்ட்ஸ், அதுவும் 4 லேடி ஜெயில் கார்ட்ஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்காங்க. 4 பேருக்குமே கல்யாணம் வேற ஆகாம இருந்திருக்கு. என்னடா இதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போதான் அவங்க 4 பேரும் ஒரே செல்ல தான் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் பேசிஸ்ல இன்னைக்கு காலைல இவங்க, இன்னைக்கு சாயங்காலம் இவங்க 4 பேரும் ஒரே செல்ல ஒரே கிரிமினலை தான் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டோட ரிசல்ட் வந்தப்போதான் அவங்க 4 பேர் பிரெக்னன்ட் ஆனதுக்குமே அந்த ஒரு கிரிமினல் தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. புடிங்க சார், புடிச்சவனை ஜெயில போடுங்க. ஓ, அவன் ஏற்கனவே ஜெயில தான் இருக்கான்ல. மெக்சிகோல இருக்கிற ரெமிரஸ் பெரஸ்னு ஒருத்தவங்களுக்கு 7 குழந்தைங்க. 8வது குழந்தை வயிற்றுல பிரெக்னண்டா இருக்கும் போது 10 மாசம் ஆகி டெலிவரி பெயின் வரும்போது அவங்க ஹஸ்பண்டும் ஊர்ல இல்லை, அவங்க இருக்கிற ஏரியால ஆம்புலன்ஸ் சர்வீசஸும் இல்லைன்றதுனால 12 மணி நேரம் வலியில துடிச்சு அவங்களால அதுக்கு மேல வலியை தாங்க முடியலன்னு கிச்சன்ல வெங்காயம் வெட்டுற கத்தியும் அவங்க ஹஸ்பண்ட் வச்சிருந்த ஒரு பாட்டில் சரக்குன்னு இந்த 2 ஐட்டமை யூஸ் பண்ணி அவங்களே சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி குழந்தைய டெலிவர் பண்ணிட்டாங்க. இது நடந்து பல வருஷம் ஆனாலும் ரெமிரஸும் அவங்களுக்கு 8வதா பிறந்த பையனும் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஹெல்தியா சந்தோஷமா இருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற ஜெயிலுங்கள்ல இருக்கிற தூக்கு தண்டனை கைதிகளுக்கெல்லாம் அவங்கள என்னைக்கு தூக்குல போட போறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு நாள் எந்திரிச்சுக்கும் போதும் இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாளா இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு தான் இப்படி பண்றாங்க. பெயின்ஃபுல் டெத்ஸ், அதாவது பயங்கர வலியோட சாகிறதுன்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஜெல்லி ஃபிஷ்னு ஒரு டைப் ஆஃப் மீன் கடிச்சு சாகிறது. எந்த அளவு இருக்கும்னா ஒரு டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ் கடிச்சிச்சுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கே 6 மணி நேரம் ஆகும். அந்த 6 மணி நேரத்துல பேஷண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட அவங்கள கொன்னுட சொல்லி கெஞ்சுவாங்களாம். ஏன்னா அந்த வலி அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத இரலவெண்டான 12 விஷயங்களோட சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. ஏன்னா செமையா லைக் பண்றீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெளியில போறதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணுவாங்க பொண்ணுங்க, மறக்காம ரிஷிபீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல்லையும் அழுத்திடுங்க. ரிஷ் கேங் ஃபார் லைஃப். நாளைக்கு நான் உங்களை வந்து இன்னொரு புது வீடியோல பார்க்குற வரைக்கும் சியர்ஸ்.